வணக்கம். வணக்கம் எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள், அதனைத் தொடர்ந்து குவைத்தில் ரமலான் கால விடுமுறைகள், அதாவது ஈத் விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற தொடர்பான விசேட அறிவித்தல்களும், குவைத்தில் மதுபோதையிலிருந்த ஓட்டுநர் காவல்துறை ஒப்படைத்த உரிமையால் தொடர்பான தகவல்களையும் மற்றும் குவைத்தினுடைய விமான நிலையம் பற்றிய செய்திகளையும் தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். இன்னும் பல செய்திகள் இருக்கின்றது. ஆகவே முதலில் குவைத்திலுடைய இன்றைய நாணய பெறுமதிகளை பார்த்தால், இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 951 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 281 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் சில இடங்களில் 958 ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸ்களை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றன. குவைத்தினுடைய இன்றைய தங்க நிலவரங்களை பார்த்தால், 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 27 தினாரம், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 30 தினார் என்ற அடிப்படையில் தொடர்கின்றன. தங்கத்தின் விலைகள் சற்று அதிகரித்து கொண்டே செல்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் இந்த முறை ஈத் விடுமுறைகள் எத்தனை நாட்கள் என்ற தொடர்பான கேள்விகளையும் கொமெண்டில் சில உறவுகள் கேட்டிருந்தீர்கள். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு எத்தனை நாள் விடுமுறைகள், அரசாங்கத் துறையில் வேலை செய்பவர்களுக்கு எத்தனை நாள் இந்த ஈத் விடுமுறைகள் கிடைக்கும் போன்ற விவரங்களையும் கேட்டிருந்தீர்கள். அவர்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடைகளை இன்றைய தினம் குவைத் அரசாங்கம் சார்பாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே குவைத்தில் 9 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். குவைத்தில் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இம்முறை 9 நாட்கள் தொடர் விடுமுறை. ஈத் பண்டிகையை முன்னிட்டு அளிக்கும் சிவில் சர்வீஸ் கமிஷன் திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆகவே செவ்வல் மாதல் புரை தென்பட்டால் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ரமலான் நோன்பு 30ஆம் தேதி முடிவடைந்தால் இந்த ஆண்டு ஈதல் பிதராக இருக்கும். மார்ச் 28 மற்றும் 29, அதாவது வெள்ளி சனி வார இறுதி விடுமுறை என்பதனால் மார்ச் 30 தொடக்கம் ஏப்ரல் 3 வியாழன் வரை விடுமுறை அளிக்க அநேகம் ஆலோசனை செய்து வருகின்றார்கள். ஆகவே அடுத்த 2 நாட்கள் ஏப்ரல் 4 அல்லது 5 வார இறுதி விடுமுறை நாட்கள் உட்பட அரச பொதுத்துறை நிறுவனங்கள், அரச விடுமுறைகள் பின்பற்றும் பெரிய தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இந்த 9 நாள் விடுமுறை கிடைக்கும். ஆகவே குவைத்தில் மீண்டும் வேலை நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நாட்டில் தொழிலாளர் சட்டங்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு ஈதல் பிதருக்கு 3 நாள் விடுமுறை பெற உரிமைகள் உண்டோ. இந்த நாட்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் இருக்கு என்பதையும் சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்பதையும் சொல்லி முடிக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு டபுள் சம்பளம் வழங்கப்படும் என்று குவைத் தொழிலாளர் சட்டத்தில் சொல்லியிருக்கின்றனர். குவைத்தில் மதுபோதையில் இருந்த ஓட்டுநரை காவல்துறையிடம் ஒப்படைத்த உரிமையாளர். 54 வயதான குவைத் குடிமகன் உள்துறை அமைச்சின் அவசரகால உதவி மையத்துக்கு புகார் வழங்குகின்றார். என்ன புகார் என்றால், கூட்டுறவு சங்கத்தில், அதாவது ரேஷன் கடைக்கு அழைத்து செல்லும்படி தனது ஓட்டுநரை கூப்பிட்ட போது அவர் மதுபோதையில் இருப்பதை தான் கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும், ஓட்டுநர் மதுபோதையில் அசாதாரணமான நிலையில் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார் என்றும் கண்டுபிடித்திருக்கின்றார். உடனடியாக குவைத்தின் சஃபா அல் அஜ்மத் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் காவல் நிலையத்தை வீட்டு ஓட்டுநர் ஒருவரை அவருடைய உதவியாளர் மதுபோதையில் இருப்பதை கையோடு பிடித்து வாழ்நாளில் குவைத் நுழைவதற்கு தடை விதித்து நாடு கடத்தப்படுவதற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். புகார் கிடைத்த ரோந்த பிரிவு அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து ஓட்டுநரை கைது செய்து காவலில் எடுத்தனர். ஆகவே குவைத் நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கும் சாரதிகளே, உங்களுடைய கடமை நேரங்களில் இதுபோன்ற அலட்சியமான செயல்களில் ஈடுபடாதீர்கள். வாழ்நாள் குவைத் செல்வதற்கு இனி இவருக்கு தடை வழங்கப்படுகின்றது. பலர் வெளிநாடுகளில் எதற்காக வருகின்றார்கள் என்பதை மறந்து விடுகின்றார்கள். குவைத்தில் இது மட்டுமல்ல, பல்வேறு அசாதாரணமான சம்பவங்களும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. குவைத்தில் பயணத்தடை விதிக்கப்பட்ட நபர்கள் நீதித்துறை அமைச்சின் வல்லுநர்கள் அனுமதி அளித்தால் பயணம் செய்ய முடியும். குவைத்தில் பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது சிங்கிள் ட்ரிப் டிராவலிங் அனுமதி வசதி தொடங்கியிருக்கிறது. கடன் வழங்குகள், கிரிமினல் வழக்குகளில் விசாரணை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு இது கிடைக்காது. ஆகவே நாட்டின் அதிகாரப்பூர்வ அரசு செயலியான செகால் ஆப்ஸின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் கிடைத்தால் நீதித்துறை அமைச்சின் வல்லுநர்கள் இவற்றை ஆய்வு செய்வார்கள். பயணத்தடை காரணமாக நாட்டை விட்டு செல்ல முடியாதவர்கள் கடந்த நாள் தொடக்கம் செகால் ஆப்ஸின் மூலம் நீதித்துறை அமைச்சு ஒற்றை பயண அனுமதி வசதியை அமுல்படுத்தி வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. குவைத் ஏர்வேஸ் ஆனது இந்திய தம்பதிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க இருக்கின்றனர். குவைத் நேஷனல் ஏர்லைன்ஸ் சேவையானது சேவை குறைபாட்டுக்கு எதிராக
இந்தியாவைச் சேர்ந்த தம்பதிகள் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி நுகர்வோர் ஆணையம் மீது தீர்ப்பு வழங்கியுள்ளனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி அன்று நாடு திரும்பும் விதத்தில் குவைத் நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்ய இவர்கள் டிக்கெட் முன்பதிவுகளை செய்துள்ளனர். இவர்கள் விமானம் ஏறியிருக்கின்றார்கள். அந்த விமானம் குவைத் செல்லவில்லை என்றும் மாறாக தோஹா செல்வதாக புகார் வந்திருக்கிறது. தொடர்ந்து தோஹாவில் இறங்கிய அவர்கள் வணிக வகுப்பு டிக்கெட்டுகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வு வசதிகளோ உணவுகளோ வழங்கப்படவில்லை. தனது சொந்த செலவில் உணவு வாங்க வேண்டியிருந்ததனாலும் இந்த அனைத்து சம்பவங்களையும் பொறுத்து தங்கள் பயணத்துக்காக போர்டிங் பாஸ் கிடைத்ததனால் விமானத்தில் ஏறியதாகவும் ஆனால் அங்கிருந்து இறங்கிவிட்டதாக புகாரில் சொன்னனர். இதன் விளைவாக 24 மணி நேரமும் தாமதமாக நாட்டை அடைந்த முடிந்ததாகவும் இதையடுத்து விமான சேவையின் குறைபாடு குறித்து நுகர்வோர் ஆணையத்தில் புகார் வழங்கினார். நடைபெற்று முடிந்த வழக்கின் அடிப்படையில் இழப்பீடாக 10 லட்சம் நீதிமன்ற செலவாக 10,000 வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. குவைத் ஏர்வேஸ் நிறுவனத்தக்க குவைத்தில் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த 2 இந்தியர்கள் உடல் தாயகம் செல்கின்றது. குவைத் இஸ்பீலியா பகுதியில் ஊற்றாக பணிபுரிந்து வந்த கருப்பையா என்பவர் கடந்த 5ஆம் தேதி திடீரென மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அடுத்த ரோஃபேலி பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரகுமார் என்பவரும் கடந்த 9ஆம் தேதி அதான் மருத்துவமனையில் வைத்து உயிரிழந்திருக்கிறார். சட்ட நடவடிக்கை முடிக்கப்பட்ட நிலையில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதாகவும் 2 உடல்களையும் தாயகம் அனுப்ப தேவையான சட்ட நடவடிக்கைகளை குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் சார்பில் செய்து முடித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு எமது ஊடகம் சார்பான ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குவைத்தில் மாபெரும் இப்தார் நிகழ்ச்சி அனைவரும் ஹைதர் குழுமம் ஹார்கோர் ராபர்ட்ஸ் உம்ரா சர்வீஸ் தலைமை அலுவலகம் முர்ஹாப் குவைத் 14/3/2025 நாளை வெள்ளிக்கிழமை நேரம் மாலை 4:15 அளவில் அன்போடு அழைக்கின்றோம். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளை குவைத் மண்டலத்தினர். குவைத்தில் இன்றைய தினம் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட 74 வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி என்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 74 நாட்டவர்களும் எந்தெந்த நாட்டவர்கள் என்ற விவரங்களை குறிப்பாக சொல்லவில்லை. ஆனால் வெளிநாட்டு குவைத்தில் போக்குவரத்து மீறலில் ஈடுபட்ட சாரதிகளே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. குவைத்தில் இன்றைய தினம் பிச்சை எடுத்ததன் அடிப்படையில் 7 யோர்தானிய பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த ரம்லான் கால பகுதிகளை பயன்படுத்தி நாட்டில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் துரிதகதியில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட இருக்கின்றனர். இறுதியாக குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றை பார்த்துவிட்டு செய்தியின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம். குவைத் நாட்டில் பிறந்த இலங்கை குழந்தைகளின் பிறப்பை தூதரகத்தில் பதிவு செய்த வருகை முன்னர் முன்கூட்டிய நேரம் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ளுமாறு குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம் விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. குழந்தை, தாய், தந்தை மின்னஞ்சல் முகவரி மூலம் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் வழங்க நேரம் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஆகவே வாட்ஸ்அப் எண் 65000118 என்ற எண்ணில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ள முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டாம். ஆகவே நேரம் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இலகுவான மொழியில் சிங்களம், தமிழ், ஆங்கிலம் தகவல்களை அனுப்பலாம். தாயின் முழு பெயர், தாயின் பாஸ்போர்ட் எண், தந்தையின் முழு பெயர், தந்தையின் பாஸ்போர்ட் எண், குழந்தையின் பெயர், குழந்தையின் பிறந்த தேதி, தாய் தந்தையை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள். உங்கள் நேரம் ஒதுக்கி தரப்படுவதோடு பிறப்பு பதிவுக்காக தூதரகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்த தகவல்கள் SMS, வாட்ஸ்அப் செய்தியின் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த செயல்முறை நீங்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களுக்கு குறைக்க உதவும் என்று நம்புகின்றோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் 25354611 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம். எமது வாட்ஸ்அப் வலைத்தளத்தோடு இணைந்து பயணிக்க விரும்பேன். அதற்குரிய லிங்கை கொமெண்டில் தருகின்றோம். சென்று அதனூடாக இணைந்து வாட்ஸ்அப் வலைத்தளத்தோடும் நீங்கள் இணைந்து பயணங்களை மேற்கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகின்றோம். மற்றும் எமது குவைத் செய்திகளுக்கு புதியவர்கள் என்றால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.